இந்த 2024 யார் யார் யோகம் பெற போகிறாங்க? சுவாமி எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா ஜாக்பட் அப்படின்னு சொல்லி, நான் ஒன்றும் கடவுள் இல்லை சாமி, நான் கடவுளாக இருக்கப்பட்டால் மொத்த பேருக்குமே கொடுத்துருக்கு, அனைத்து ராசிகருக்கும் அனைத்து நட்சத்திரக்காரங்களும் கொடுக்கும். ஐயா பகவான் என்னென்ன, குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்கார், சனி பகவான் எங்கே அமர்ந்திருக்கார், அதுக்கேற்ற பலாபலங்கள். முதல்ல சொல்ல போனால் ஒரே ராசி இது வரைக்கும் கடுமையான தாக்கத்தை வாழ்வானால் முழுவதும் அனுபவித்துக்கு ஒரு 10 வருஷமாகவும் சரியில்லை, 10 வருஷமாகவும் சரியில்லை தான் சொல்லலாம். ஒரு 12 ஆண்டுகள் சரியாமல் வாழாமல் இருந்த மிதுன ராசிகாருக்கு முதல் ஆஃபருங்க. மனிதன் இப்படி தான் வாழணும், வாழக்கூடாது என்ற சொல்லக்கட்டத்தில் அவர் அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை முழுவதுமாக முடித்து விட்டார்கள். மிருகசீரிச நட்சத்திரமாகட்டும், திருவாதிரை ஆகட்டும், புனர்பூசம் சற்று கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கும். ஆனால் மற்றபடி எந்த ஒரு தொந்தரவும் செய்யாத ஐயா, பரவாயில்லை, முன்னேற்றம் தரக்கிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் யோகம் பெற ஒரு ராசி, முதல்ல ராசி மிதுன ராசி ஐயா. இந்த 10ஆம் பாவகத்தில் ராகு பகவான், அதுவும் நல்ல ஒரு இடத்துல ஸ்தான பலம் பெறாங்க, ரொம்ப வன்மையான இடத்துல அமர்க்கிறாங்க. ஒரு தொந்தரவே கிடையாது. இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் 99 அவங்களுக்கு இறைவனே கொடுத்த வரப்பிரசாதம் என்று தான் எடுத்துக்கலாம். புத்துணர்ச்சியோட பேசுகிற ஐயா. 4ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கார், அது மட்டும்தான் கொஞ்சம் சற்று சிந்தனை, மற்றபடி எந்த ஒரு தொந்தரவும் இவர்கள் வாழ்வில் வராது. ஏன்னா பாதகாதிபதி 7ஆம் அதிபதி குரு என்பதால் ஸ்தானபலம் பெற்றாலும் அவருக்கு நன்மை செய்ய முடியாத நிலையத்தில் தான் இருக்காங்க. அவர் 12இல் இருந்தாலும் சுகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் வலுவாக அமைக்க போகிறாங்க. இது வரைக்கும் சுகம் கிடைக்கல, 4ஆம் இடம் என்று வீடு வசதி வாண்டு வாகனம் என்ற போக்குவரத்துலாம் கிடைக்காதவங்க முதல்ல மிதுன ராசிகாருக்கு இது மொத்தமே அமைய தான் போதும். நல்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தோடு வாழ போகிறாங்க. அடுத்ததாக கன்னி ராசி நேயர்கள் ஐயா. ஐயா இது வரைக்கும் ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிட்டாங்க. இவங்க சொல்ல முடியாத அந்த ராகு கேது பகவானாலையும் சரி, அவங்களால வீடு இழந்து மனைவி இழந்து எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இப்போது புதிய பிறவி என்று சொல்லலாம், ஒரு புது பிறவி என்று கிடைத்தால் அது கன்னிராசிகாரங்களுக்கு புது பிறவி கிடைக்கப் போகின்றது சொல்லலாம். உண்மையாக சொன்னால் அவங்க தான் முதல்ல சொல்லணும். இருந்தாலும் அந்த காலபுருஷ தத்துவத்தில் ஒவ்வொருத்தருடைய வழிமுறையில் சொல்வதால் முதல்ல மீனராசி மிதுன ராசி சொன்னேன், அடுத்ததாக கன்னிராசி சொல்லியிருக்கையா. அதாவது இவங்க வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலக போகுதையா, துன்பங்கள் அனைத்துமே விலக போகுதுங்க, பயப்படத்தாளுங்க. உங்களுக்கு எல்லாமே இனிமேல் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம் இந்த 2024. 2024 என்பது 8ஐ குறிக்கும். சனி பகவானுடைய எண்ணும் அதுவே. 2 2 4 6 6 2 8 எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 2 4 4 4 8 8 நம்பர். 8 கூடையவன் அங்கே ஆட்சி பெறுகின்றான். கும்பத்தில் 11ஆம் என்று சொல்ல காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கும் ராசியில் எத்தனை கிரகங்கள் ஒன்றா அமரலாம். அங்கே கெடுதல் என்பது கிடையாது, பகை என்பது கிடையாது, நீச்சம் என்பது கிடையாது. அதனால் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் அது ஐயா. இது வரைக்கும் அவங்களுக்கு பகை அந்த 5ஆம் இடத்திலிருந்து ஜென்ம சனி ஜென்மத்துக்கு இணையாக அமர்ந்திருந்தார். கடுமையான தாக்கத்தை இந்த ராகு பகவானும் கேது பகவானும் கொடுத்துட்டாங்க. இப்போ கேது பகவான் நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய இடத்துல கேது பகவான் குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் கன்னிராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தாங்க. ஒரே வார்த்தை சொல்ல போனோம். அடுத்ததாக சொல்ல போனால் நம்மளுடைய தனுசு ராசிங்க. இந்த 2024 7.5 சனி காலத்தை முழுவதும் முடித்த அவரும் ஒரு அவ்வளோதாங்க. ஒரே வார்த்தை சொல்லப்படும். இது வரைக்கும் ஐயா நொந்து நூடல்ஸ் ஆகிட்ட சாமி. உண்மைதான், நான் இல்லைன்னே சொல்கிறேன். யோகம் பெறக்கூடிய ஆள் நீங்களும் ஒருவருங்க. தொந்தரவு என்பது முதல்ல விலகிடுச்சிங்க. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர் இடம் பெயர்ந்து விட்டார் ஐயா. இது வரைக்கும் வீடு கட்டலை, வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் தேரப்போகுதுங்க. நீங்கள் என்னென்னா நினைங்க, கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் 100% வேலை செய்யுங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆரம்பமே அவங்க தானே இருக்காங்க. அந்த தாக்கத்தை அப்படியே விருப்பத்தோம் ஐயா. 7.5 சனி காலமும் சரி, அஷ்டமத்து சனியும் காலம் சரி, நம்மளுக்கு தசா புத்தியே நன்றாக வலுவாக இருந்தாலும் வேலை செய்யாது. தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தை மனிதன் அனுபவிச்சே திறனும்னு சொல்லிட்டு தான் இறைவனே அதை மாதிரி சில விஷயங்களை கொடுத்துருக்கான். அவன் நல்லாவே வாழ்ந்து தசா புத்தியே நன்றாக இருந்தால் கூட இந்த 7.5 சனி காலத்தில் அவன் பட வேண்டிய துன்பங்கள் பட்டு தான் தீரணும். அஷ்டமத்து சனியின் காலத்தில் அவன் பட வேண்டிய துன்பங்கள் பட்டு தான். அந்த விஷயத்திலிருந்து நாம் விலகிட்ட ஐயா, அதுவே பெரிய புண்ணியம் அல்லவா. நம்மளுடைய 4 மாதம் கழித்து உங்களுக்கு ஏப்ரல் மேக்கு அப்புறம் உங்களுக்கு புதுமையான ஒரு காலம், தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலம். இது வரைக்கும் வீடு கட்டல பாக்கியம் இல்லை, எனக்கு வண்டி வாகனம் பாக்கியம் இல்லை இல்லாதவங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலம், எது தொட்டாலும் துலங்கக்கூடிய காலமாக இறைவன் உங்களுக்கு அருள்வாளிக்க ரெடி ஆகிட்டார். பிரச்சனையே கிடையாது சுவாமி. இனிமேல் பயப்படுற விஷயமும் கிடையாது. எண்ணியது இனிமேல் ஈடேறக்கூடிய காலமாக அமையப் போகிறது. மனம் இனிமேல் ஒன்றுபடும். மனம் சார்ந்த விஷயமாகட்டும், உடல் சார்ந்த விஷயம் இனிமேல் ஒன்றுபட்டு நீங்கள் பெரிய லெவலுக்கு வரதான் போகிறீங்க. ப்ரமோஷன் கண்டிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும். கவர்மெண்ட் ஜாப்புக்காக
தனுசு ராசிகார் யாராக இருப்பினும் தனுசு ராசிகார் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் எழுதிட்டேன், நான் நீட் தேர்வு எழுதுகிறோம் யாராக இருப்பினும் கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் சரி, அரசு கல்லூரியில் சேர்க்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் என்பது உறுதி கொண்டு, மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபடவும், உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான தடைகளும் மீட்டெடுத்து இறைவன் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வார். நன்றி, வணக்கம்.